وبركاته. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ورحما يا فتاح. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وأقيموا الصلاة وآتوا الزكاة. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: بني الإسلام على 5 أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்த உலகத்திலுள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கூடிய ஏக அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் நடக்க வேண்டும், இப்படிதான் பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல்லை செயலை அப்படியே பின்பற்றி வாழ்ந்திய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தொழுகைக்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் 3வது ஜும்மாவில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதாவது 2வது பத்தில் 3 பத்து இருக்கின்றது அல்லவா? அந்த 3 பத்தில் 2வது பத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், ஒவ்வொரு பத்திலும் ஒவ்வொரு துஆவை சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த 2வது பத்தில் அல்லாஹும்ம உஃபிர் லனா துனூபனா வ ஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன் என்று மக்ஃபிரத்துக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நாம் அதிகமாக துஆ செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கிணங்க இந்த துஆவையும் நாம் அதிகமாக மனப்பாடம் செய்து நாம் ஒவ்வொரு நேரத்திலும் அதிகமாக துஆ செய்ய கடமைப்பட்டுள்ளோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படக்கூடிய விஷயம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், யார் ஒருவர் ஜும்மாவுடைய தினத்தன்று பாங்கு சப்தத்தை கேட்டவுடனே மிக சீக்கிரமாக பள்ளிக்கு விரைந்து வந்து யாரிடத்திலும் பேசாமல் அவர்களுக்குண்டான இடத்தில் உட்கார்ந்து இந்த பயானையும் இந்த குத்துபாவையும் இந்த தொழுகையும் முடிக்கின்றாரோ அவருக்கு அந்த ஜும்மாவுடைய அனைத்து நன்மையும் பெற்றுவிட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் இப்படிப்பட்ட செய்தியை முன்கூட்டியே சொல்லப்படுகிறது என்று சொன்னால் மக்கள் எல்லோரும் இந்த ஜும்மாவுடைய நன்மையை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை பயான் செய்வதற்கு முன்பாகவே இந்த செய்தியை சொல்லித் தருகின்றோம். அதை கேட்டும் கூட நம்முடைய மக்கள் ஒரு பொடுபோக்குத்தனமாக தான் இருந்து கொண்டிருக்கின்றார்களே தவிர சொல்லுகின்றார்களே நம்மவர்களுக்காக வேண்டிதானே என்று நினைத்து சீக்கிரமாக வருவதில்லை. எப்போது வருகின்றார்கள்?
அந்த 2 ரக்காத் தொழுவதற்காக வேண்டி வருகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த 2 ரக்காத்துக்குண்டான நன்மை என்னவோ அது மட்டும்தான் கிடைக்கும். ஜும்மாவுடைய அனைத்து இன்று காலையிலிருந்து சுபூவிலிருந்து மக்ரிப் வரைக்கும் என்னவெல்லாம் நன்மை இருக்கின்றதோ அத்தனை நன்மைகளும் இந்த ஜும்மாவுடைய தினத்தில் சீக்கிரமாக வந்தால் அதனுடைய நன்மைகள் கொடுக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். ஆனால் நம்முடைய மக்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், நம்முடைய மக்கள் இந்த 2 ரக்காத் தொழுதால் போதும், இன்றைய ஜும்மாவுடைய அனைத்து நன்மையும் நாம் பெற்றுவிடுவோம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் ஆராய்ந்து அறிந்து பெற்று அவர் சொல்லித் தருகின்றார்கள். உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், அவர்கள் செய்து காட்டிய விஷயங்கள் அத்தனையும் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுவார்களே தவிர ஆனால் செய்து காட்டி சொல்ல மாட்டார்கள். அந்த தலைவர்கள் வெறும் வாயால் சொல்லுவார்களே தவிர ஆனால் செய்து காட்டி சொல்லுவார்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்றுதான் கூற முடியும். ஆனால் நம்முடைய நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விஷயங்களையும், ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால் அந்த விஷயத்தை ஆராய்ந்து அறிந்து தான் செய்து அப்போதுதான் மற்றவர்களுக்கு சொல்லித் தருவார்கள். அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், ஜும்மாவுடைய அனைத்து நன்மைகளும் நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் பாங்கு சப்தத்தை கேட்டவுடனே சீக்கிரமாக வாருங்கள். அப்படி சீக்கிரமாக வந்தால்தான் அந்த ஜும்மாவுடைய அனைத்து நன்மைகளும் பெற்றுவிடுவீர் என்று சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால் நாம் தான் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். அது மட்டுமல்லாமல் நாம் இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கேட்டு அதன் பிரகாரம் நாமும் அமல் செய்து நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடத்திலும் அவர்களிடத்திலும் சொல்லி அவர்களுக்கும் இந்த அமல்களுடைய விஷயங்களை சொல்லி அவர்களும் செய்து அதனுடைய நன்மைகளை அனைத்தையும் அவர்களும் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இப்படிப்பட்ட செய்திகளை முன்கூட்டியே சொல்லித் தருகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவில் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்று சொன்னால் ஜகாத்தின் சட்டங்கள். ஜகாத் என்று சொன்னாலே நம்மவர்களுக்கு பணக்காரர்களுக்கும் சரி நடுத்தரமாக இருக்கிறவங்களும் சரி இந்த ஜகாத் என்று சொன்னாலே அவர்களுக்கு ஒரு சோழ்வு அடைகிறது. என்ன என்று காரணம் பார்த்தால், நாம் சம்பாதித்த பணத்தில் நாம் சேமித்த பணத்தில் கொடுக்க சொல்கின்றார்களே, இது என்ன என்று நினைக்கின்றார்கள். நிச்சயமாக இல்லை. அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லும்போது என்ன சொல்கின்றான், நாம் கொடுத்ததிலிருந்து அதிலிருந்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுங்கள் என்று சொல்கின்றான். உங்களுக்கு கடனாக தருகின்றோம். அல்லாஹு தஆலா உங்களுக்கு நம்மவர்களுக்கு கடனாக தந்திருக்கின்றான். யார் யாரெல்லாம் பண வசதி படைத்தவர்கள் அனைத்து பேர்களுக்கும் அல்லாஹு தஆலா கடனாக கொடுத்திருக்கின்றான். இந்த கடனை ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்து கொடுக்கின்றான். பணக்காரன் என்று சொன்னால் வெறுமென நாம் சம்பாதித்து நாம் கஷ்டப்பட்டது அப்படி அல்ல. அல்லாஹு தஆலா யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நாடுகின்றானோ அவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கின்றான். உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கின்றார்கள், எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் எல்லோருக்கும் கொடுக்கவில்லை. அல்லாஹு தஆலா யாரை அவன் தேர்ந்தெடுக்கின்றானோ, யாரை அவன் நாடுகின்றானோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பண வசதி அனைத்தையும் கொடுத்திருக்கின்றான். அந்த பண வசதியை வாங்கிவிட்டு நமக்கு கீழே இருக்கப்பட்டவர்கள், ஏழ்மையாக இருக்கப்பட்டவர்களுக்கு நாம் தான் நம்முடைய மூலமாக அல்லாஹ் தஆலா கொடுக்க சொல்கின்றான்.
அல்லாஹு தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லும்போது வஅகீமுஸ் ஸலாத்த வஆத்துஸ் ஸக்கா, முதலில் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், பிறகு என்ன செய்யுங்கள், ஜகாத்தும் கொடுங்கள். தொழுகையை ஃபர்ஸ்ட் ஜகாத்துடைய சட்டங்கள் என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவதாக 3 விஷயங்கள் அடிப்படையாக இருக்கின்றது. 3 விஷயங்கள் அடிப்படையாக இருக்கின்றது. ஒன்று முஸ்லிமாக இருக்க வேண்டும், இரண்டாவது பாலிகனாக இருக்க வேண்டும், மூன்றாவது பைத்தியமாக இருக்கக்கூடாது. இப்படி 3 சட்டத்திட்டங்கள் உட்பட்டு அவன் இருந்தான் என்று சொன்னால் அவனுக்கு ஜகாத்து கடமை. ஜகாத்து கடமை மட்டுமல்ல, காரியங்கள் செய்ய விரும்பினாலும் இஸ்லாத்தினுடைய பார்வையில் இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் இந்த 3 விஷயங்கள் அடிப்படை கொண்டுதான் கடமையாக்கப்படுகிறது. இந்த 3 விஷயங்கள் இருக்கப்பட வேண்டும். ஒன்று முஸ்லிமாக இருக்க வேண்டும், இரண்டாவது அவன் பாலிகனாக இருக்க வேண்டும், மூன்றாவது அவன் பைத்தியமாக இருக்கக்கூடாது. இப்படி இந்த 3 சட்டத்திற்கு உட்பட்டு இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு ஜகாத்து கடமை. இதில் ஏதாவது ஒன்று குறைபாடு இருந்தாலும் கூட அவனுக்கு ஜகாத்து கடமை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் 5 விஷயங்கள் மீதுதான் பொருத்தப்பட்டுள்ளது. ஒன்று என்ன? ஈமான் கொள்வது, இரண்டாவது தொழுகை நிலைநாட்டுவது, மூன்றாவது ஜகாத்து கொடுப்பது, 4 ரமலான் மாதத்தில் நோன்பு வைப்பது, 5 ஹஜ் செய்வது. இந்த 5 மீது தான் இஸ்லாம் பொருத்தப்பட்டுள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இப்ப பார்த்து கொண்டிருக்கின்ற சட்டத்திட்டங்கள் 2 வகையாக இருக்கின்றது. ஒன்று ஜகாத்துடைய சட்டமும் அதே போன்று ஃபித்ராவுடைய சட்டமும் இதில் அடங்கும். முதலாவது ஜகாத்துடைய சட்டத்திட்டங்களை பார்த்துவிட்டு அடுத்தது ஃபித்ராவுடைய பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், இந்த 3 விஷயங்களை கொண்டுதான் ஒரு மனிதனுக்கு ஜகாத் கடமையாகிறது. ஒன்று முஸ்லிமாக இருக்க வேண்டும், இரண்டாவது பாலிகனாக வயதுக்கு வந்தவராக இருக்க வேண்டும், மூன்றாவது புத்தி சுவாதீனவனாக இருக்க வேண்டும். இப்படி 3 விஷயங்கள் அவனுக்கு இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு என்ன கடமை? ஜகாத்து கடமை. இல்லை என்று சொன்னால் இந்த 3இல் ஏதாவது ஒன்று குறைபாடு இருந்தாலும் கூட அவன் மீது ஜகாத்து கடமை இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அதே போன்று ஜகாத்து யாரின் மீது கடமை, யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும், ஜகாத்து எவ்வளவு இருந்தால் கொடுக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். ஒரு மனிதருக்கு 87.5 கிராம் தங்கம் ஒரு மனிதன் இடத்தில் இருந்தது என்று சொன்னால் அவன் மீது ஜகாத்து கடமை. அவன் ஜகாத்து கொடுக்கப்பட வேண்டிய விஷயம். அதே போன்று வெள்ளியில் பார்த்தோம் என்று சொன்னால் 612 கிராம் 612 கிராம் வெள்ளி இருந்தது என்று சொன்னால் அவன் மீது ஜகாத்து கடமை. பவுன், அதாவது கிராமில் பார்த்தோம் என்று சொன்னால் 87.5 கிராம். அதே போல பவுனில் பார்த்தோம் என்று சொன்னால் 11 கிராம், 11 பவுன். 11 பவுன் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவன் மீது ஜகாத் கடமை. அவன் ஜகாத்து கொடுத்தே ஆக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், அல்லாஹு தஆலா சொல்லித் தருகின்றான், ஜகாத்து யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா 8 நபர்களை குறிப்பிட்டு சொல்லித் தருகின்றான். நம்முடைய ஜகாத்து பணத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி வருமா இல்லையா? அந்த கேள்விக்கு பகரமாக அல்லாஹு தஆலா பதில் சொல்லித் தருகின்றான்.
இன்னம சதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன வல் ஆமிலீன என்ற இந்த ஆயத்தில் 8 வகையானவர்களுக்கு இந்த ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லித் தருகின்றார். ஒன்றாவது, வறியவர்கள், மிஸ்கின்கள், பிச்சைக்காரர்கள், இவர்களுக்கு நம்முடைய ஜக்காத் பணத்தை கொடுக்க வேண்டும். இரண்டாவது, ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டும். மூன்றாவது, இதற்காக இந்த ஜக்காத்துக்காக வசூல் பண்ணுகின்றார்களே அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். நான்காவது, இஸ்லாத்தின் பக்கம் புதியதாக வருகின்றார்களே அவர்களுக்கு ஜக்காத்தினுடைய பணத்தில் அவர்களுக்கு கொடுக்கலாம். ஐந்தாவது, அடிமைகளுக்கு கொடுக்கலாம். ஆறாவது, கடனாளிகளுக்கு கொடுக்கலாம். ஏழாவது, அல்லாஹ்வின் பாதையில் அவன் செலவு செய்கின்றார்களே அவர்களுக்கு கொடுக்கலாம். எட்டாவது, பயனாளிகள் அவர் பணம் தொலைத்து விட்டார்கள், அப்படிப்பட்ட நபர்களுக்கு கொடுக்கலாம் என்று அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் 8 நபர்களை குறிப்பிட்டு சொல்லித் தருகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப இந்த ஜக்காத்துடைய சட்டத்திட்டங்களை நாம் அறிந்து ஆராய்ந்து கொடுத்தோம் என்று சொன்னால் அதற்குண்டான நன்மைகளை என்னவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கின்றார்களோ அந்த நன்மைகளை பெற முடியும். அதே போன்று ஜக்காத்து பெறக்கூடிய மக்கள் யார்? ஜக்காத்து பெறக்கூடிய மக்கள் ஏழை எளியவர்கள். அதிலும் கூட இன்னும் சிலாய்த்து சொல்லித் தருகின்றார்கள். ஜக்காத் ஒரு நபருக்கு கொடுக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த நபர் எப்படிப்பட்டவர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலில் நாம் ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக நம்முடைய சொந்தக்காரர்கள், உறவினர்கள் இருந்து ஆரம்பிக்க வேண்டுமா? நிறைய நபர்கள் என்ன செய்கின்றார்கள், யாராவது ஏழை வந்தோன்னு சொன்னா கொடுக்குறாங்க, நல்லதுதான். ஆனால் முதலாவதாக யாருக்கு உரிமை என்று சொன்னால் நம்முடைய சொந்த பந்தம், உறவினர்களுக்கு அதிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஏன் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள், இப்படி நீங்க ஜக்காத்து கொடுத்து உறவினர்கள் இருந்து அவர்களிடத்தில் கொடுக்க ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு 2 கூலிகள் உண்டு. ஜக்காத்து கொடுத்தோம் என்று சொன்னால் ஒரு கூலி எல்லாத்துக்கும் உண்டு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லித் தருகின்றார்கள், உங்களுடைய உறவினர்கள் இருந்து ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு 2 கூலிகள் கிடைக்கும். எப்படி 2 கூலிகள் கிடைக்கும்? ஒன்று, ஜக்காத் கொடுத்ததற்கு ஒரு கூலி, இரண்டாவது உறவினர்களுக்கு கொடுத்த கூலி. இந்த 2 கூலிகள் கொடுக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அதே போன்று ஜக்காத்து கொடுக்கப்படவில்லை, ஜக்காத்து கொடுக்க மாட்டேங்கிறான், ஜக்காத்தை மறுக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு என்ன வேதனை என்று எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். யார் ஒருவர் ஜக்காத் கொடுக்க தகுதி இருந்தும் அவன் மறுக்கின்றாரோ அவருக்கு நாளை மறுமை நாளில் அவர்களுடைய சேர்த்து வைத்த தங்கத்தையும் வெள்ளியும் உருக்கி அவருடைய தலையில் போடப்படும், அவனுடைய நெற்றியில் ஊத்தப்படுமா. அது மட்டுமல்ல, இன்னும் சொல்லி காட்டினார்கள், அவனுடைய தலையிலும் ஊத்தப்படும், அதே போல அவனுடைய விலா எலும்புகளிலும் ஊத்தப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கையான விஷயங்களை சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால் நாம் தான் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். நம்மிடத்தில் காசு பணம் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், ஜக்காத் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஜக்காத் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் சுத்தம் செய்தல். ஜக்காத்திற்கு அதனுடைய அர்த்தம் என்ன? சுத்தம் செய்தல். எதை சுத்தம் செய்தல்? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தை சுத்தம் செய்தல், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தங்கத்தை சுத்தம் செய்தல், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வெள்ளியை சுத்தம் செய்தல்.
இந்த ஜகாத்திற்கு அர்த்தமே என்னன்னு சொன்னால் சுத்தப்படுத்துதல், சுத்தம் செய்தல். நாம என்ன செய்யறோம்? நம்முடைய தங்கத்தை அழுக்காயிடுச்சு சொன்னா நம்முடைய கடையில் கொடுத்து சுத்தம் செய்கின்றோம். அதுவல்ல சுத்தம். இந்த சுத்தத்தில் சொல்லும் போது 3 விதத்தில் சொல்லித் தருகின்றார்கள். நம்முடைய உள்ளத்தை சுத்தம் செய்யப்படுகிறது. ஜகாத் கொடுப்பதினால் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அழுக்குகளை சுத்தப்படுத்துது. நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற கசடுகள் நீக்கப்படுகிறது. நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமை, பொச்சரிப்பு அதையெல்லாம் நீக்கப்படுகிறது. எதனால் நீக்கப்படுகிறது? நாம் ஜகாத் கொடுப்பதினால் நீக்கப்படுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று எவ்வளவு தர வேண்டும்? ஜகாத்துடைய பணத்தை எவ்வளவு தர வேண்டும்? 100க்கு 2.5%. உதாரணத்துக்கு ஒரு ஆளிடத்தில் 1000 ரூபாய் இருக்கிறது என்று சொன்னால் 250 ரூபாய் 250 ரூபாய் கணக்கு பண்ணி அவன் எவ்வளோ காசு இருக்கின்றதோ அத்தனை காசுக்கும் அத்தனை நகைக்கும் அவன் கணக்கு பார்த்து 2.5% எடுத்து தன்னுடைய ஏழை எளிய மக்களுக்கு முதலாவது எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். மக்களுக்கு ஏழை எளிய இருப்பார்கள், அவர் கஷ்டப்பட்டு இருப்பார்கள், கடனாளியாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட நபர்களை பார்த்து நம்முடைய கையாலே கொடுக்கப்பட வேண்டும். எத்தனையோ நபர்கள் வேற விதமாக செய்கிறார்கள். எப்படி செய்கிறார்கள்? தன்னுடைய ஜகாத் பணத்தை யாரிடத்திலோ கொடுத்துவிட்டு அவன் கொடுத்து விடுவார் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அல்ல. நம்முடைய ஜகாத் பணத்தை நம்முடைய கையாலே கொடுக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அதனுடைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஏன் என்று சொன்னால் நிறைய நபர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஜகாத்து பணத்தை வாங்கிவிட்டு நிறைய நபர்கள் கொடுக்கப்படுவதில்லை. அப்ப கொடுக்கப்படுவதில்லை என்று சொன்னால் அந்த நன்மைகள் நம்மவர்களுக்கு வராது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சஹாபாக்கள் எல்லோரும் கேள்வி கேட்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், நம்மிடத்தில் சஹாபாக்கள் வசதி படைத்தவர்கள் எல்லாம் நன்மைகள் அதிகமாக செய்கிறார்கள், நன்மைகள் அதிகமாக அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. ஏன் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் பண வசதியில் அதிகமாக இருக்கின்றார்கள். பண வசதியில் அதிகமாக இருந்து அவர்கள் ஜகாத்து கொடுத்து நன்மைகளை அதிகமாக வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல எங்களுக்கு கிடைக்கவில்லையே, எங்களிடத்தில் பண வசதி இல்லையே, அதனால நாம் அந்த நன்மையை நாம் எப்படி பெறுவது? நம்மளை போல அவர்களும் தொழுகின்றார்கள், மற்ற காரியங்கள், நன்மையான காரியங்கள் செய்கிறார்கள். அதனுடைய நன்மைகள், அதனுடைய பலாபலன்கள் நம்மவர்களுக்கு கிடைத்து விடுகின்றது. ஆனால் ஒரு இடத்தில் அவர்கள் உயர்ந்து போகிறார்கள், ஒரு விஷயத்தில் அவர்கள் உயர்த்தப்படுகிறது. என்ன காரணம்? அவரிடத்தில் பணம் வசதி இருக்கின்றது. ரமலானுடைய மாதத்தில் மட்டுமல்ல, எப்போது ஜக்காத்து கடமையாகிறதோ அந்த நேரத்தில் அவர்கள் ஜக்காத்தை கொடுத்து நன்மைகளை உயர்த்தப்படுகிறது அவர்களுக்கு. அதுபோல எங்களுக்கும் ஆசை இருக்கிறது, ஆனால் எங்களுக்கு பண வசதி இல்லையே, அதனால நாங்கள் என்ன செய்ய முடியும்? சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அப்படி கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஏழை எளிய சஹாபாக்களுக்கு மனது திருப்தி அடைவதற்காக ஒரு விஷயத்தை சொல்லித் தருகின்றார்கள். பண வசதி இருப்பவர்கள் இந்த நன்மையினால் அவர்கள் மேலோங்கி போகிறார்கள். பண வசதி இருப்பவர்கள் நாம் எப்படி தொழுகின்றோமோ, நாம் எப்படி இபாதத் செய்கின்றோமோ அதே போல அவர்களுக்கும் நன்மை கிடைக்கிறது, எங்களுக்கும் நன்மை கிடைக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தில் அவர்கள் மேலே போகிறார்கள். அதுபோல நாங்களும் அவரை போல நன்மைகள் அதிகமாக வேண்டும் என்று சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கும்போது அப்போது சொல்லித் தருகின்றார்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்களும் அவர்கள் போல நன்மைகள் அதிகமாக ஆகப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் அதிகமாக செய்து வாருங்கள். என்ன என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், நீங்கள் எப்போதும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும்
100 தடவை தஸ்பீஹ் செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் 33 தடவை 34 தடவை இந்த ஸலவாத் நீங்கள் ஓதுவீர்கள் என்று சொன்னால் அதுபோல உங்களுக்கு நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். பணம் வசதி இல்லை அவரிடத்தில், அந்த சஹாபாக்களிடத்தில் பண வசதி இல்லை. ஆகையினால அவர்கள் என்ன செய்கிறார்கள், இப்படிப்பட்ட கேள்வி கேட்டவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பதில் சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகு அந்த சஹாபாக்களை பார்க்கிறார்கள். அந்த சஹாபாக்கள் இந்த விஷயத்தை கேட்டவுடனே அவர்களும் இப்படிப்பட்ட ஸலவாத் ஓதணும்னு சொன்னா நம்மவர்களுக்கு நன்மை அதிகமாக கிடைக்குமே என்று அவர்களும் ஓத ஆரம்பிக்கிறார்கள். அப்படி ஓத ஆரம்பித்த உடனே இவர்களை விட இவர்கள் நன்மையில் அதிகமாக ஆகிறது. திரும்பவும் வந்து கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், எங்களுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுத்தீர்கள் என்றோம், அவர்களும் இப்படி செய்து அவர்கள் மேலே போகிறார்கள், என்ன செய்வது என்று கேட்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா யாருக்கெல்லாம் நாடுகின்றானோ, பண வசதியை யாருக்கெல்லாம் நாடுகின்றானோ அவர்கள் நன்றி செலுத்தட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபித்ராவை பற்றி சொல்லும்போது சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், யார் ஒருவர் ஜகாத்துல் ஃபித்ர், சதகத்துல் ஃபித்ர் மூலம் அவர்கள் நன்மையை பெற்றுக் இதனால என்ன நன்மை என்று சொன்னால், நாம் நோன்பு வைக்கக்கூடிய நோன்புகளில் ஏதாவது குறைபாடு இருந்தால், ஏதாவது தவறு நடந்திருந்தால் அதற்கு பரிகாரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள், நீங்கள் ஈத்காவிற்கு போவதற்கு முன்பாக நீங்கள் சதகத்துல் ஃபித்ரை கொடுத்து விடுங்கள். இன்னும் எச்சரிக்கையாக சொல்லும் போது சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையோடு சொல்லுகின்றார்கள், யார் ஒருவர் என்னுடைய சதகத்துல் ஃபித்ரை யார் கொடுக்கப்படவில்லையோ, தொழுகை அதாவது ஈத்காவிற்கு வர வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையுடன் சொல்லித் தருகிறார்கள் என்று சொன்னால் நாம் தான் யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று ஜகாத்துக்கும் ஃபித்ராவுக்கும் வித்தியாசம் என்ன என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், ஜகாத் என்பது ஒரு நபரிடத்தில் ஒரு பணத்தையோ தங்கத்தையோ வெள்ளியோ ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். அப்போதான் அவன் மீது ஜகாத்து கடமை, அவன் ஜகாத்து கொடுக்க முடியும். ஆனால் ஃபித்ரா அப்படி அல்ல. ஃபித்ரா என்பது அப்படி அல்ல. நீங்கள் நாளைக்கு பெருநாள் தொழுகிறீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு உங்களிடத்தில் வெள்ளி அளவு, அதாவது 45 ரூபாய் உங்களுடைய கையில் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அந்த ஃபித்ரா கொடுத்தே ஆக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்தியாசத்தை காமித்து தருகிறார்கள். ஜகாத் என்பது ஒரு வருடம் பூர்த்தியாகி இருக்க வேண்டும், ஃபித்ரா என்பது ஒரு வருடம் பூர்த்தி அல்ல. நீங்கள் பெருநாள் தொழுவதற்கு முன்பாக உங்களிடத்தில் காசு பணம் இருந்தது சொன்னால் நீங்கள் ஃபித்ராவை கொடுத்து விட்டுதான் என்னுடைய ஈத்காவிற்கு வர வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜகாத்தை பற்றி எந்த சட்டத்திட்டங்களை சொல்லிக் கொடுத்தார்களோ அதை பேணி பாதுகாத்து நான் அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.